அடுத்த நட்சத்திரமான ரோகிணி. என்னைக்குமே அந்த 19வது நட்சத்திரம் உங்க நட்சத்திரமே தான் வரும். உங்களுடைய அதிபதியே தான் வருவாரு. அந்த அதிபதி எப்பவுமே இந்த ரோகிணியை பொறுத்தளவுக்கு திருவோணங்கிற ஒரு நட்சத்திரம் வரும். அப்ப இந்த திருவோணம் என்பது என்ன அப்படின்னா, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்குவது. அதுதான் இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு. அப்ப ரோகிணி நட்சத்திரத்தின் இயற்கையில பார்த்தீங்கன்னா, இது இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இவர்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த இடப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. அப்ப அந்த இனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வதற்கு அந்த 10வது நட்சத்திரத்தினுடைய செயல்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும். ஏன்னா தொழில் முக்கியம். தொழிலில் அந்த இடம் என்பது தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த வராது இருக்கிறதுக்காக இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயில்களுக்கு சென்று அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று கோயில் அர்ச்சனை செய்ய வேண்டும். கோவில் சாமி பேர்ல அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த கோவில் அர்ச்சனை செய்யும் பொழுது எந்த கோவிலா இருந்தாலும் சரி, அந்த அர்ச்சனை சாமி பேர்ல தான் செய்யணும் என்னைக்குமே. ஏன்னா கோவிலில் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களும் கோவிலில் போய் தொழில் சார்ந்த இடத்துக்கு நம்ம போகிறப்ப கோயிலில் போய் இந்த மாதிரி சாமி பேரில் பண்ணுங்க அப்படின்னு செஞ்சுட்டு உங்கள் தொழிலினுடைய கோரிக்கையை அங்கே வச்சுக்கணும். ஆக அதனுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருளி மலைன்னு சொல்லிட்டு தேனியிலேருந்து கம்பம் போகிற சுருளி ஃபால்ஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த சுருளி மலை. அந்த சுருளி மலைக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்காக சென்று வந்தார்கள் என்றால் தொழில் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழில் என்றுமே அவர்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு ஒரு முறை ஏனும் அந்த கோயில்களுக்கு போகணும். அந்த கோயில்களுக்கு சென்று வரப்ப இவர்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே அங்கே வெற்றி பெறும் உங்களுக்கு. அதே போல் இவர்கள் என்ன அப்படின்னா, அந்த கம்பளி தானங்கள் வழங்க வேண்டும். தொழில் செய்வதற்கு முன்பு ஒரு புதியதாக தொழில் தொடங்குவதற்கு முன்பு கம்பளி, குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய கம்பளி அல்லது அந்த கம்பளியை பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு சென்று அவர்கள் இந்த முதியோர் இல்லம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் கம்பளி தானத்தை செய்துவிட்டு இவர்கள் தொழில் செய்தார்கள் என்றால் தொழில் என்றுமே வெற்றி பெறும். ஏன்னா அதெல்லாம் திருவோண நட்சத்திரத்துக்குரிய அந்த செயல்கள் தான் அந்த கம்பளிங்கிறது. அப்போ அந்த கம்பளி இவர்களுக்கு தானமாக வழங்குவதன் மூலமாக இவர்கள் தொழிலும் தன்னுடைய அனைத்து முயற்சி செயல்பாடுகள் அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் தொழிலை கொண்டு செல்வதற்கான செயல்பாடுகளும் அங்கே வெற்றி பெறும். அதனால தான் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் ஒரு முறை ஏனும் அந்த சுருளி ஃபால்ஸில் அருகில் இருக்கக்கூடிய சுருளி நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கோயில் அங்கே இருக்கிறது. அந்த கோயில்களுக்கு சென்று தன்னுடைய தொழிலை தொடங்குவதற்கு முன்பு தான், மற்றதுக்காக இல்லை, தொழில் புதிய முயற்சிகள் புதிய செயல்பாடுகள் உங்களது எண்ணங்கள் சரிவர இருக்க வேண்டும் என்பதை அங்கே செயல்படுத்தலாம் உங்களுக்கு. அதனால தான் எண்ணங்களை சரியாக இருந்தால் தான் உங்களுடைய நண்பர்கள் சேருவாங்க. முற்பிறவியில் இருக்கக்கூடியது செய்யக்கூடிய இந்த செயலை செய்வதற்கு ஒரு இது வேணும், கொடுப்பினை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடிப்பினை என்பது ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய இடம் என்னன்னா சுருளிமலை. அப்போ அந்த சுருளிமலைக்கு ஒரு முறை ஏனும் போயிட்டு தன்னுடைய தொழிலை தொடங்கும் பொழுது அவர்கள் தொழிலுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. அந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சமாளிப்பதற்குத்தான் அந்த கோயில்களுக்கு சொல்கிறோம். அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழங்கள் சீத்தாப்பழம் என்பது தானமாக கொடுக்க வேண்டும். கோயில்களுக்கு சென்று தானமாக கொடுக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி அலை இவர்களை எண்ணங்களை சரிவரித்து தொழிலை சிறப்படைய செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக அங்கே இருக்கும். எனவே ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கே சென்று வணங்குவதன் மூலமாக அல்லது திருவோண நட்சத்திரத்தினுடைய எந்த செயலை செய்தாலும் சென்று, அப்போ திருவோண நட்சத்திரத்தினுடைய கோவில் என்ன அப்படின்னா, அதற்குரிய கோவில் என்னன்னா குருவாயூர் கோவில். அப்போ இவர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கு அந்த குருவாயூர் கோயில்களுக்கு சென்று வருவதும் ஒரு சிறப்பான ஒரு செயலே. அப்போ அவர்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், தொழிலில் மேம்படும். தொழிலில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் இடம் கிடைக்காது இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், ஆனால் அந்த தொழிலுக்கு உண்டான இடம் அங்கே இருக்காது. இந்த மாதிரி இருக்கும். அல்லது தொழில் செய்து கொண்டிருப்போம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை சேரும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த இருவர் கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.